வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகிலேயே முதல் முறையாக இரும்பை பயன்படுத்தியது தமிழ்நாட்டில்தான். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தமிழ்நாட்டை தவிர்த்து எதுவும் செய்ய முடியாது என இரும்பு கால கண்டுபிடிப்பு மூலம் உறுதியாகியுள்ளது. இரும்பு காலம் தூத்துக்குடி சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நியூஸ் 18க்கு திமுக எம்பி கனிமொழி பேட்டி. என்னுடைய கேள்விகளுக்கு நேரடியான பதில் இல்லை. முதலமைச்சர் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக ஆகிய திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. தமிழர்களின் நலனுக்கு எதிராக RN ரவி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் EPS அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும். நயினார் நாகேந்திரனின் கருத்து அதிமுகவை மிரட்டும் பாணியில் உள்ளது. அதிமுக யாரை கண்டும் பயப்படாமல் ஜனநாயக அடிப்படையில் கூட்டணி அமைப்போம் என KP முனுசாமி பேட்டி. சேலம் அருகே காதல் திருமணம் செய்த பெண் வீடு புகுந்து கடத்தல். வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்ததால் ரவுடிகளுடன் வந்து கடத்திய தந்தை. கோவை மேட்டுப்பாளையத்தில் தம்பி மற்றும் அவரது மனைவியை ஆணவ படுகொலை செய்த வழக்கு. அண்ணன் வினோத் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு. பிரபாகரன் உடனான புகைப்படம் போட்டோஷாப் என அறிந்த நாம் தமிழர் நிர்வாகியை சீமான் பேச விடவில்லை என குற்றச்சாட்டு. ஆதாரம் கேட்ட சீமானுக்கு இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பதிலடி. நடிகர் விஷாலின் உடல்நிலை குறித்து அவதூறு பரப்பியதாக யூடியூபர் சேகுவேரா மற்றும் 2 யூடியூப் சேனல்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மதகஜராஜா பட விழா தொடர்பாக நடிகர் சங்க தலைவர் நாசர் அளித்த புகாரின் பேரில் தேனாம்பேட்டை போலீசார் நடவடிக்கை. UGC வரைவு கொள்கைகளை எதிர்க்க கர்நாடக அரசும் முடிவு. உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் மாநாட்டை அடுத்த மாதம் நடத்த திட்டம். பொள்ளாச்சி அருகே மின்வாரிய ஊழியர்களின் காரை விரட்டிய ஒற்றை யானை. யானை தாக்கியதில் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த கார், 3 ஊழியர்கள் உயிர் தப்பினர். பணிபுரியும் இடங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் விரும்பத்தகாத சொல் கூட பாலியல் துன்புறுத்தலே. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. எடப்பாடி பழனிசாமியின் கோவை சுற்றுப்பயணம் எப்போது? இருமுறை தேதிகளை குறிப்பிட்டுவிட்டு பின்னர் அறிவிக்கப்படும் என்ற SP வேலுமணி. ராணிப்பேட்டை அருகே பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொல்லப்பட்ட தமிழரசனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கோரி ஆட்சியரிடம் மனு. வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க திருமால்பூரில் போலீஸ் குவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே எலிஜோசியம் பார்க்க ஆர்வம் காட்டும் மக்கள்.
கிளிக்கு தடை விதிக்கப்பட்டதால் எலிக்கு மாறிய ஜோசியர். புதுக்கோட்டை அருகே கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கு. காவல் நிலையத்தில் குவாரி உரிமையாளர் ராமையா சரண். பரமக்குடியில் ஜிபே மூலம் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அதிகாரி. செல்போனுடன் பிடித்த லஞ்ச ஒழிப்புத்துறை. சேப்பாக்கத்தில் நாளை மறுநாள் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 2வது T20 போட்டி. சென்னை வந்த இரு அணி வீரர்கள். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கலர்ஸ் பியூட்டி பார்லர் சூறை. போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கூறி தாக்குதல் நடத்திய ராமசேனா என்ற இந்து அமைப்பின் தலைவர் பிரசாத் கைது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையினுடைய விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவாரி முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு விவகாரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாக ஜகபர் அலி லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது குவாரி உரிமையாளரான ராமையாவும் சரணடைந்திருக்கிறார். இந்த நிலையில் சிபிசிஐடியின் விசாரணை அதிகாரியாக ஆய்வாளர் புவனேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக அறிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இரும்பு கால தொல்லியல் தளங்களும் குத்துக்கல், கல்வட்டம், கற்பதுக்கை போன்ற ஈம சின்னங்களும் ஏராளமாக காண கிடைக்கின்றன. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ராஜேந்திர சோழனின் படைப்பலமானது கங்கை பகுதி வரை வெற்றி கொண்டதால் கங்கை கொண்டான் என்றும், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட மிக பெரும் கடற்படையை உருவாக்கி மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளை வென்றதால் கடாரம் கொண்டான் என்றும் ராஜேந்திர சோழன். பின்னர் இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியதை உலகிற்கு அறிவிப்பதாக கூறினார். தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமானது ஆய்வு முடிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியா சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகள் ஒத்திசைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழினத்தின் தொன்மையை தனது ஆட்சி காலத்தில் உலகம் ஏற்றுக்கொண்டது பெருமை அளிப்பதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நாம வாழுற காலத்துல, நான் ஆளும் காலத்துல நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை, பெருமையிலும் பெருமை, பெறுதற்குரிய பெருமை. இந்த பெருமையை நம்முடைய குழந்தைகளிடம் நாம் எடுத்து சொல்லணும். இப்படிப்பட்ட பெருமைமிக்க தமிழ் சமூகம் உலகுக்கே வழிகாட்டும் அறிவார்ந்த சமூகமாக வளரணும்னு எதிர்காலத்துக்கான திசையை காட்டணும். இந்திய வரலாறு இனி தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று தான் சொல்லி வருவதை தொல்லியல் துறையின் ஆய்வுகள் தொடர்ந்து மெய்ப்பித்து வருவதாக முதலமைச்சர் கூறினார். இலக்கிய புனைவாகவோ அரசியலுக்காகவோ இதனை சொல்லவில்லை என்று கூறிய முதலமைச்சர் உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாற்று ஆதாரங்கள் என்று தெரிவித்தார்.